Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு lesson 84 ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் how to write the letter த்ரா. போன வீடியோவில் த்ரா லெட்டரை எப்படிலாம் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் செய்து உச்சரித்து படிக்கலான்னு பார்த்தீங்க. இந்த வீடியோவில் த்ரா லெட்டரை எப்படிலாம் எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எழுத்து ஆ த்ரா. இப்போ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலிருந்து கீழே நேர்கோடு போட்டுடலாம். அப்படியே நடுவிலேருந்து அப்படியே மேலே இழுத்து விட்டுறலாம், வளைஞ்சு அப்படியே கீழே சாய்வெல்லாம் ஸ்லாண்டிங்காக இழுத்து விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து அப்படியே மேலே வளைச்சி கீழே விட்டுடலாம். நடுவிலேருந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக அதே இடத்துல விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? த்ரா. அடுத்த எழுத்து ஆ த்ரா. நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து அப்படியே வளைச்சி விட்டுறலாம். அதே இடத்துலேருந்து அப்படியே சாய்வெல்லாம் ஸ்லாண்டிங்காக எழுதிவிட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் இருந்து அப்படியே மேலே போயிட்டு சாய்வெல்லாம் வளைச்சி விட்டுடலாம். அதே இடத்துலேருந்தே மறுபடியும் கீழே சாய்வெல்லாம் வளைச்சிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? த்ரா. அடுத்த எழுத்து இ த்ரீ. மேலேருந்து கீழே நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் இருந்து அப்படியே மேலே போய் வளைச்சி லைட்டாக விட்டுறலாம். அதே இடத்துலேருந்து சாய்வெல்லாம் கீழே ஒரு கோடு போட்டுடலாம். மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து மேலே போயிட்டு லைட்டாக வளைச்சி விட்டுறலாம். அதே நடுவிலேருந்து சாய்வெல்லாம் ஒரு கீழே இழுத்து விட்டுறலாம் கோடு. மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? த்ரீ. அடுத்த எழுத்து இ த்ரீ. பாருங்கள், அதே மாதிரி மேலேருந்து கீழே நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து மேலே போயிட்டு வளைச்சி லைட்டாக விட்டுறலாம். நடுவிலேருந்து மறுபடியும் ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுட்டு மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கீழே இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து மேலே வளைச்சி விட்டு லைட்டாக அதே இடத்துலேருந்து ஸ்லாண்டிங்காக கீழே இழுத்து விட்டுடலாம். மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? த்ரீ. அடுத்த எழுத்து உ த்ரூ. நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து மேலேருந்து கீழே வளைச்சி விட்டுறலாம். அதிலேருந்து சாய்வெல்லாம் கீழே இழுத்து விட்டுட்டு சின்னதாக இடது பக்கம் வளைச்சி விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து மேலே லைட்டாக வளைச்சி விட்டுறலாம். அதே இடத்துலேருந்து ஸ்லாண்டிங்காக உள்ள லைன் கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து இடது பக்கம் சுழிச்சு விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? த்ரூ. அடுத்த எழுத்து ஊ த்ரூ. நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து அப்படியே மேலே லைட்டாக வளைச்சி விட்டுடலாம். அதே நடுவிலேருந்து சாய்வெல்லாம் கீழே இழுத்துட்டு கீழே சின்னதாக சுழித்து வலது பக்கம் இழுத்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து வளைச்சி விட்டுட்டு அதே நடுவிலேருந்து சாய்வெல்லாம் கீழே இழுத்து விட்டுட்டு கீழேருந்து ஒரு சுழித்து வலது பக்கம் இழுத்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? த்ரூ. அடுத்த எழுத்து ஏ த்ரே. நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து மேலே அப்படியே வளைச்சி விட்டலாம். அதே இடத்துலேருந்து சாய்வெல்லாம் கீழே இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு கொம்பு போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து சாய்வெல்லாம் இழுத்து விட்டு கீழே சாய்வெல்லாம் இழுத்து விட்டுடலாம். அதே இடத்துலேருந்து மேலே ஒரு கொம்பு போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? த்ரே. அடுத்த எழுத்து ஐ த்ரை. நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து லைட்டாக வளைச்சி விட்டுறலாம். அதே சாய்வெல்லாம் கீழே இழுத்து விட்டுட்டு மேலேருந்து 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போடலாம். நடுவிலேருந்து மேலே லைட்டாக சாய்வெல்லாம் இழுத்துட்டு அதே இடத்துல சாய்வெல்லாம் கீழே இழுத்து விட்டுட்டு மேலே 2 கொம்பு போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? த்ரை. அடுத்த எழுத்து ஓ த்ரோ. நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து மேலே லைட்டாக வளைச்சிட்டு அதே இடத்துலேருந்து சாய்வெல்லாம் கீழே எடுத்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு கொம்பு எடுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து லைட்டாக வளைச்சி விட்டு மேலே அதே இடத்துல சாய்வெல்லாம் கீழே எடுத்துவிட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஒரு கொம்பு எடுத்து விட்டுறலாம். ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? த்ரோ. அடுத்த எழுத்து அவு த்ரவ். நேர்கோடு போட்டலாம். நடுவிலேருந்து லைட்டாக மேலே வளைச்சி விட்டுறலாம். அதே இடத்துலேருந்து சாய்வெல்லாம் கீழே இழுத்து விட்டு பக்கத்தில் நேர்கோடு போட்டுட்டு 2 கொம்பு போட்டுடலாம். சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து லைட்டாக வளைச்சி விட்டுட்டு அதே இடத்துலேருந்து சாய்வெல்லாம் கீழே ஒரு கோடு இழுத்து விட்டுட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு
மேலே 2 கொம்பு சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? த்ரவ். அடுத்த எழுத்து அன் த்ரன். பாருங்கள், நேர்கோடு போட்டுடலாம். நடுவில் லைட்டாக வளைச்சிட்டு அதே இடத்துலேருந்து சாய்வெல்லாம் கீழே இழுத்துக்கிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு புள்ளி வச்சிடலாம். அப்படியே எழுதலாம் பாருங்கள், நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து வளைச்சி விட்டுடலாம். அதே இடத்துல சாய்வெல்லாம் ஸ்லாண்டிங் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? த்ரன். அடுத்து எழுத்து பார்க்கலாம். அஹா த்ரஹா. நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து சாய்வெல்லாம் மேலே இழுத்து விட்டுட்டு அதே சாய்வெல்லாம் கீழே இழுத்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நேர்கோடு போட்டுடலாம். நடுவிலேருந்து சாய்வெல்லாம் மேலே இழுத்துட்டு அதே இடத்துல சாய்வெல்லாம் கீழே இழுத்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். இப்போ இது என்ன லெட்டர்? த்ரஹா. இன்றைக்கி நீங்கள் த்ர லெட்டர்லேருந்து எந்த மாதிரிலாம் நம்ம எப்படி எழுதலாம், எந்த மாதிரி மெத்தடில் நம்ம சிம்பிள் எழுதலான்னு கற்றுருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.